என் வீட்டை விட்டு வெளியே போ. இனிமேல் உன்னையும் உன் பிள்ளைகளையும் என்னால் சுமக்க முடியாது. இந்த வார்த்தைகள் என் கணவருடையதாக தெரியவில்லை. ஏதோ ஒரு யமனின் வார்த்தைகளைப் போல இருந்தது. அது டிசம்பர் மாதத்தின் கடுமையான குளிர்காலம். என் மடியில் சில மாதங்களே ஆன என் 5வது மகள் இருந்தாள். என் மற்ற 4 மகள்களும் குளிர்காற்று உடலை துளைக்க பயந்து நடுங்கி பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். நான் அழுது கொண்டே அவர் காலை பிடித்து கொண்டேன். கடவுள் புண்ணியமாக போகட்டும், இப்படி ஒரு கொடுமையை செய்யாதீர்கள். எனக்கு பிறந்த வீட்டில் யாருமே இல்லை. தலைக்கு மேல் ஒரு கூரை கூட இல்லை. இந்த நள்ளிரவில் இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு நான் எங்கே போவேன்? அவர் இரக்கமில்லாமல் தன் காலை விடுவித்து கொண்டார். என்னை வெறுப்போடு பார்த்தார். எங்கு வேண்டுமானாலும் போ, ஏதாவது அனாதை இல்லத்தில் போய் சாவு, அல்லது யாருடைய கதவிலாவது போய் உட்கார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நிம்மதி வேண்டும். நீயும் உன் மகள்களும் என் வாழ்க்கையையே நரகமாக்கி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு என் முகத்திலேயே கதவை அறைந்து சாத்தினார். அந்த கதவு அடைக்கப்பட்ட சத்தம் ஒரு குண்டு வெடித்தது போல் இருந்தது. நான் பைத்தியம் பிடித்தவள் போல கதவை தட்டினேன். கதவை திறங்கள், இந்த குழந்தைகள் குளிரில் செத்து போய் விடுவார்கள். நாங்கள் கார் நிறுத்தும் இடத்திலேயே தங்கிவிடுகிறோம். உங்களிடம் எதுவும் கேட்க மாட்டோம். உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. வெறும் நிசப்தம்தான் நிலவியது. அது மிகவும் ஆழமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்தது. எனது 14 வயது மூத்த மகள் நடுக்கத்துடன் என் தோள் மீது கை வைத்தாள். அம்மா, அவர் கதவை திறக்க மாட்டார். இங்கிருந்து போகலாம், வாருங்கள். அவளது குரலில் இருந்த அந்த விரக்தி என் இதயத்தை கிழித்தது. நாங்கள் சாலையோரம் இருந்த நடைபாதையில் வந்து அமர்ந்தோம். பிள்ளைகள் பசியிலும் குளிரிலும் கதறி கொண்டிருந்தார்கள். என் துப்பாட்டாவினால் என் கடைசி மகளை மறைத்து வைத்திருந்தேன். ஆனாலும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். நான் வானத்தை பார்த்தேன். அங்கே இருள் மட்டுமே இருந்தது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. என் உயிரை மாய்த்து கொள்ளலாமா? ஆனால் இந்த பிஞ்சு உயிர்கள் அப்புறம் என்னவாகும்? என்ன நடக்கும்? இந்த உதவியற்ற நிலையில் எனது பழைய உடைந்த மொபைல் ஃபோன் ஒலித்தது. திரையில் ஒரு பெயர் மின்னியது, தனிஷா. அந்த பெயரை பார்த்ததும் நீரில் மூழ்கி கொண்டிருப்பவனுக்கு ஒரு துரும்பு துணையாக கிடைத்தது போல உணர்ந்தேன். நான் பதற்றத்துடன் ஃபோனை எடுத்தேன். என் குரல் தொண்டையிலேயே விக்கி கொண்டு நின்றது. ஹலோ. மறுமுனையில் தனிஷாவின் உற்சாகமான கணீர் என்ற குரல் கேட்டது. அட என் செல்லமே, எப்படி இருக்கிறாய்? எத்தனை நாட்களாகிவிட்டது? உன்னை பற்றி ஒரு தகவலும் இல்லை. நான் இப்போதுதான் இந்தியா திரும்பினேன். உனக்கு ஒரு கால் பண்ணலாம்னு நினைத்தேன். என் விக்கல் அதிகமானது. என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி விம்மி அழுதேன். தனிஷா, நான் நடுத்தருவுக்கு வந்துவிட்டேன். அவர் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார். மறுமுனையில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. பிறகு அவளது குரல் சீரியஸாக மாறியது. என்ன சொல்கிறாய்? யார் உன்னை வெளியேற்றியது? இப்போது நீ எங்கே இருக்கிறாய்? உன் பின்னணியில் வண்டிகளின் சத்தம் ஏன் கேட்கிறது? என் கணவர் என்னை விவாகரத்து செய்து விட்டார். என் 5 மகள்களுடன் நான் சாலையில் அமர்ந்திருக்கிறேன். செல்வதற்கு இடமே இல்லை. நீ அங்கேயே இரு. உன்னுடைய லொக்கேஷனை எனக்கு அனுப்பு. நான் டிரைவருடன் இப்போது கிளம்பி வருகிறேன். அங்கிருந்து நகர்ந்து விடாதே, ஜாக்கிரதை. நான் அவளிடம் முகவரியை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தேன். என் மனம் கடந்த கால நினைவுகளில் அலைபாய தொடங்கியது. தனிஷா எனது நெருங்கிய தோழியாகவும் பக்கத்து வீட்டுக்காரியாகவும் இருந்தாள். நாங்கள் இருவருமே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவளுடைய சிந்தனை என்னிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஒரு முறை மொட்டை மாடியில் துணி துவைத்து கொண்டிருக்கும் போது அவள் என்னிடம் சொன்னது நினைவிருக்கிறது. பார், இந்த அற்பமான வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வருவேன். எனக்கு பணம் தான் முக்கியம். அதற்காக நான் ஒரு வயதானவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தாலும் கவலை இல்லை. நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன், தனிஷா, என்ன பேசுகிறாய்? மகிழ்ச்சி என்பது பணத்தில் இல்லை. நம்மை போன்ற ஏழை குடும்பங்களுக்கு அப்படிப்பட்ட வரன்கள் வருவது சாத்தியமே இல்லை. அப்படியே ஒரு பணக்காரர் வந்தாலும் அவர் விவாகரத்தானவராக அல்லது வயதில் மிகவும் மூத்தவராகத்தான் இருப்பார். அவள் சிரித்து கொண்டே பதிலளித்தாள், அட, எனக்கு 2மே சம்மதம்தான். எனக்கு தேவையெல்லாம் சொகுசான வாழ்க்கை. இந்த ஏழ்மையை நினைத்து அழுது கொண்டிருக்க எனக்கு விருப்பமில்லை. அவள் சொன்னபடியே செய்தாள். தன்னை விட 15-16 வயது மூத்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டாள். அந்த நபர் பெரும் பணக்காரர். ஆனால் ஏற்கனவே திருமணமானவர். அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தார்கள். முதல் மனைவி உயிருடன் இல்லை. ஒரு பெரிய வீடு மற்றும் கேட்கும் போதெல்லாம் பணம் கிடைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தான் தனிஷா அவரை திருமணம் செய்தாள். மக்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும்,
ஆனால் அவள் தன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டாள். அவள் சொன்னபடியே தன் நிபந்தனைகளை நிறைவேற்றி கொண்டாள். இன்று நிஜமாகவே அவள் ஒரு மகாராணியைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு பளபளப்பான பெரிய கார் எங்களுக்கு அருகில் வந்து நின்றது. காரின் கண்ணாடி கீழே இறங்கிய போது தனிஷாவின் கவலையான முகம் தெரிந்தது. அவள் உடனே டிரைவருக்கு சைகை காட்டி காரில் இருந்து கீழே இறங்கினாள். அவள் மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தாள். உடல் முழுவதும் நகைகளால் ஜொலித்தாள். என்னையும் என் மகள்களையும் இந்த நிலையில் கண்டதும் அவள் கண்கள் கலங்கின. கடவுளே, அந்த மனுஷன் உன்னை என்ன கதிக்கு ஆளாக்கி விட்டான்? சீக்கிரம் காரில் ஏறுங்கள். நான் தயக்கத்துடன் சொன்னேன். தனிஷா, நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். எங்களை எங்கே அழைத்து செல்வாய்? உன் கணவர்? அவள் என் பேச்சை பாதியிலேயே தடுத்தாள். என் கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். இந்த வீட்டில் என் அனுமதி இல்லாமல் ஒரு துரும்பு கூட அசையாது. அதனால் பேசாமல் ஏறு. இன்றையிலிருந்து நீ அனாதை இல்லை. அவளது குரலில் இருந்த அந்த உறுதி என்னை மறுக்க விடவில்லை. காரின் உள்ளே இருந்த கதகதப்பில் பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைத்தது. நான் தனிஷாவை பார்த்தேன். அவள் டிரைவரிடம் சீக்கிரம் வீட்டிற்கு செல்லும்படி சொல்லிக் கொண்டே இருந்தாள். அவள் எனக்கு அந்த பழைய தனிஷாவாகவே தெரிந்தாலும் அவளுடைய கண்களில் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று இருந்தது. ஒரு விசித்திரமான பிரகாசம். ஒருவேளை அது வேறொன்றாக கூட இருக்கலாம். எது எப்படியோ அந்த நேரத்தில் அவள் எனக்கு ஒரு தேவதையை போல தெரிந்தாள். கார் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவின் வாசலுக்குள் நுழைந்தது. இவ்வளவு பெரிய வீட்டை நான் டிவியில் வரும் நாடகங்களிலும் சினிமாக்களிலும் மட்டுமே பார்த்திருக்கிறேன். அந்த வளாகத்தில் இன்னும் பல கார்கள் நின்று கொண்டிருந்தன. தனிஷா என் கையை பிடித்து கொண்டு, வா, இது இனி உன் வீடு என்றாள். நான் பயந்து பயந்து அந்த அரண்மனை போன்ற வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தேன். ஒரு புகலிடத்தை தேடி நான் வந்த இந்த இடத்தின் சுவர்கள் என்னிடம் என்ன கேட்கப் போகின்றன என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. மறுநாள் காலை நான் கண் விழித்த போது நானும் என் பிள்ளைகளும் ஒரு பாதுகாப்பான கதகதப்பான அறையில் இருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இரவு முழுவதும் கிடைத்த அந்த நிம்மதி என் உள்ளத்தில் இருந்த பயத்தை ஓரளவுக்கு குறைத்திருந்தது. காலை உணவு மேஜையில் தனிஷா எனக்கு எதிரே அமர்ந்திருந்தாள். அவள் மிகவும் அமைதியான முறையில் டீ கப்பை என்னிடம் நோக்கி நகர்த்தினாள். இனிமேல் என்ன செய்ய போகிறாய் என்று சொல். அவளுடைய கேள்விக்கு நான் தயக்கத்துடன் தலையை குனிந்து கொண்டேன். தனிஷா, உன் வீட்டில் ஒரு சுமையாக இருக்க எனக்கு விருப்பமில்லை. உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் என் கைகள் உழைக்கக்கூடியவை. உன் வீட்டை நான் சுத்தம் செய்து தருகிறேன். பெருக்கி துடைப்பது, பாத்திரம் கழுவுவது என எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். வேண்டுமானால் உன் வேலைக்காரர்களை நிறுத்திவிடு. எனக்கு தலை சாய்க்க ஒரு இடம் மட்டும் கொடு, போதும். தனிஷா டீ கப்பை மேஜையில் ஓங்கி வைத்தாள். அவளது முகத்தில் கோபம் தெரிந்தது. உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நீ என் தோழி, வேலைக்காரி அல்ல. வீட்டை சுத்தம் செய்ய வேலைக்காரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள். நீ துடைப்பத்தை கையில் எடுத்தால் அவ்வளவுதான். ஜாக்கிரதை. பிறகு நான் என்னதான் செய்வது தனிஷா? சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவது எனக்கு துளி கூட பிடிக்கவில்லை. நீ இந்த வீட்டின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்வாய். நான் எப்படியும் மிகவும் பிஸியாக இருப்பேன். எனக்கு வீட்டை பார்த்து கொள்ள நேரம் இல்லை. வேலைக்காரிகள் பொருட்களை இடமாற்றி விடுகிறார்கள். மளிகை பொருட்களும் திருடு போகிறது. நீ அவர்களை கண்காணித்தால் போதும். அவள் எதில் இவ்வளவு பிஸியாக இருக்கிறாள் என்று எனக்கு வியப்பாக இருந்தது. வீட்டில் செய்வதற்கு எந்த வேலையுமே இல்லை. இந்த பிடி, உன் 4 மூத்த மகள்களையும் நகரத்தின் சிறந்த பள்ளியில் சேர்த்து விட்டேன். நாளையிலிருந்து அவர்களுக்கு பள்ளி பேருந்து வரும். சீருடைகளும் புத்தகங்களும் வந்துவிட்டன. என் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் முன் சென்று அவளது கைகளை பிடித்து கொண்டு சொன்னேன், உன் கைமாறை நான் எப்படி தீர்ப்பேன் தனிஷா? இவர்களை படிக்க வைக்க என் கணவர் கராராக மறுத்துவிட்டார். ஆனால் ஒரு பெற்ற தந்தை கூட செய்யாததை நீ செய்திருக்கிறாய். அவள் சொன்னால், உதவியை பற்றி பேசாதே. என் காலம் நல்லபடியாக கழிய வேண்டும் என்று மட்டும் வேண்டிக்கொள். இதை சொல்லிவிட்டு அவள் தன் அறைக்குள் சென்று விட்டாள். வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் திரும்பியது. நான் சமையல் அறையையும் வீட்டின் முழு நிர்வாகத்தையும் கவனித்து வந்தேன். பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்ல தொடங்கினர். ஆனால் சில நாட்களிலேயே ஒரு விசித்திரமான விஷயத்தை நான் கவனித்தேன். மாலை நேரமானதும் தனிஷாவின் தோரணையே மாறிவிடும். அவள் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்வாள். சுமார் 1 மணி நேரம் கழித்து வெளியே வரும்போது அவளை அடையாளம் காணவே முடியாது. மிகவும் விலை உயர்ந்த ஆடைகள், அதிகமான மேக்கப், விரித்த தலைமுடி மற்றும் அதீத நறுமணம். அவள் அப்படியே ஒரு மாடல் பெண்ணை போல தயாராகி இருப்பாள்.
முதல் முறை அவளை இப்படி பார்த்தபோது நான் கேட்டுவிட்டேன். தனிஷா, எல்லாம் சரிதானே? இந்த நள்ளிரவில் எங்கே போகிறாய்? ஏதாவது பார்ட்டி இருக்கிறதா? அவள் தன் பர்ஸை எடுத்து கொண்டிருந்தாள். என் கேள்வியை கேட்டு ஒரு கணம் நின்றாள். அவள் என்னை திரும்பி பார்க்கவில்லை. நடந்து கொண்டே பதிலளித்தாள். ஆமாம், கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கிறது. நீ கதவை பூட்டிவிடு, எனக்காக காத்திருக்காதே. இதை சொல்லிவிட்டு அவள் வெளியேறினாள். கார் கிளம்பும் சத்தம் கேட்டது. அவள் எப்போது திரும்புகிறாள் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் பிள்ளைகளுடன் என் அறையில் தூங்கி விடுவேன். இது அவளது தினசரி வழக்கமாகிவிட்டது. மாலையில் தயாராவாள். இரவின் இருட்டில் மறைந்து விடுவாள். என் 14 வயது மூத்த மகளும் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் மெதுவாக கேட்டாள். அம்மா, ஆண்டி தினமும் ராத்திரியில் எங்கே போகிறார்கள்? அவர் கணவர் வெளியே இருப்பதாக சொன்னாரே, பிறகு யாருக்காக இவ்வளவு மேக்கப் செய்து கொள்கிறார்? நான் அவளை அதட்டினேன். நமக்கு இதெல்லாம் எதற்கு அம்மா? அவர்கள் நமக்கு தங்க இடமும் உண்ண உணவும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தவர் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது நல்லதல்ல. பேசாமல் உன் வேலையை பார். மகள் அமைதியாகி விட்டாள். ஆனால் என் மனம் கேட்கவில்லை. தனிஷா எனக்கு அத்தனை உதவிகளை செய்து கொண்டிருந்தாள். அதனால் நீ இரவில் எங்கே போகிறாய் என்று மட்டும் கேட்க எனக்கு துணிச்சல் வரவில்லை. ஆனால் இந்த வீட்டின் சுவர்கள் விரைவில் எனக்கு தெரிய போகும் ஏதோ ஒரு ரகசியத்திற்கு சாட்சியாக இருந்தன. அவள் பகல் முழுவதும் வீட்டில் தூங்கி கொண்டிருப்பாள். ஆனால் இரவு வந்ததும் அவளது உலகமே மாறிவிடும். ஒரு பெரிய புயல் வருவதற்கு முன்னால் உள்ள அறிகுறியோ இது என்று எனக்கு பயமாக இருந்தது. தனிஷாவின் நடத்தை என்னிடமும் என் பிள்ளைகளிடமும் மிகவும் நன்றாக இருந்தது. அவள் என் உணவு மற்றும் ஓய்வு என அனைத்தையும் கவனித்து கொண்டாள். நானும் அவளது நன்றிக்காக மிகவும் நேர்மையுடன் அவளது வீட்டை பராமரித்து வந்தேன். ஆனாலும் அவள் இரவில் மாயமாவது என் இதயத்தில் முள்ளாக குத்தியது. ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்ற ஒரு விசித்திரமான பயம் எனக்குள் வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு மாலை வேளையில் அவள் வழக்கம் போல் தயாராகி ஹாலுக்கு வந்தபோது நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டேன். என் இதயம் படபடவென்று துடித்தது. ஆனால் நான் கேட்டே ஆக வேண்டும். தனிஷா, ஒரு விஷயம் கேட்கவா? தப்பாக நினைக்க மாட்டாயே? அவள் கண்ணாடியில் தன் லிப்ஸ்டிக்கை சரி செய்து கொண்டிருந்தாள். அலட்சியமாக சொன்னாள். கேள், நீ எப்போதிலிருந்து அனுமதி கேட்க ஆரம்பித்து விட்டாய்? நான் திக்கிக் கொண்டே சொன்னேன். நீ தினமும் இரவில் இவ்வளவு மேக்கப் செய்து கொண்டு எங்கே போகிறாய்? உன் கணவர் இங்கு இல்லை, நீயும் இங்கு யாரையும் தெரியாது என்று சொல்கிறாய். பிறகு இந்த வரவு செலவு எங்கே? என் கேள்விகளை கேட்டதும் அவளது கை அப்படியே நின்றது. அவள் திரும்பி என்னை பார்த்தபோது அவளது முகபாவனை முற்றிலும் மாறியிருந்தது. மென்மைக்கு பதிலாக ஒரு விசித்திரமான கண்டிப்பும் பதற்றமும் அவளது முகத்தில் தெரிந்தன. உன் கேள்விக்கு என்ன அர்த்தம்? நீ என்னை பற்றி சந்தேகப்படுகிறாயா? அவளது குரல் மிகவும் ஓங்கி ஒலித்தது. நான் பதறி போனேன். இல்லை இல்லை, சந்தேகமெல்லாம் இல்லை. உன் மீதான அக்கறையில் தான் கேட்டேன். காலம் கெட்டு போயிருக்கிறது. நீ ஒரு பெண், தனியாக இந்த நள்ளிரவில். அவள் என் பேச்சை இடைமறித்தாள். ஏதாவது ஒரு சாக்குப்போக்கை தேடுபவளை போல அவளது கண்கள் அங்கும் இங்கும் ஓடின. என்னுடைய பழைய பள்ளி தோழிகள் சிலர் இதே நகரத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் இரவில் ஒன்றாக அமர்ந்து பேசுவோம், இரவு உணவு உண்போம், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. நீ அதிகமாக யோசிக்க தேவையில்லை. அவளது முகத்தின் நிறம் மாறிக்கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் வெளுத்து போனது, மறுநிமிடம் சிவந்தது. அவள் எதையோ என்னிடமிருந்து மறைக்கிறாள் அல்லது பொய் சொல்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. மேற்கொண்டு எதுவும் கேட்பது சரியாக இருக்காது என்று கருதி நான் அமைதியானேன். அவள் வேகமாக பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். அன்று இரவு என் கண்களை விட்டு தூக்கம் வெகு தூரம் சென்று விட்டது. பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு நான் வரவேற்பறையில் வந்து அமர்ந்தேன். கடிகார முட்கள் டிக் டிக் என்று நகர்ந்து கொண்டிருந்தன. மணி 12 ஆனது. பிறகு 1 ஆனது. 2 ஆகியும் தனிஷா திரும்பவில்லை. என் மனம் பலவிதமான சந்தேக வலைகளில் சிக்கி கொண்டது. ஏதேனும் விபத்து நடந்திருக்குமோ, அல்லது அவள் ஏதேனும் ஆபத்தில் இருக்கிறாளோ? நான் மீண்டும் மீண்டும் ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தேன். ஆனால் சாலை வெறிச்சோடி இருந்தது. இரவின் இருள் விலகி விடியற்காலையின் மெல்லிய வெளிச்சம் தெரிய தொடங்கியது. அப்போது வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு எழுந்து வேகமாக சென்று மெயின் கேட்டை திறந்தேன். கேட்டு திறந்ததும் தனிஷா உள்ளே நுழைந்தாள். அவளது நிலையை பார்த்ததும் என் கால்கள் தரையில் இருந்தும் நான் நிலை தடுமாறி போனேன்.
அவளால் தன் கால்களில் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அவளது நடை தடுமாறியது. தலைமுடி கலைந்து இருந்தது. முகம் பேயறைந்தது போல வெளுத்து போய் இருந்தது. அவள் என்னை பார்க்க கூட இல்லை. நான் அங்கு இருப்பதே அவளுக்கு தெரியாதது போல இருந்தது. தடுமாறும் காலடிகளுடன் அவள் என்னை கடந்து உள்ளே சென்றாள். நான் அப்படியே திகைத்து நின்றேன். என் தெருவில் வாழ்ந்த அதே தனிஷா இவள் இல்லை. அவள் ஒரு கண்ணியமான, மிகவும் நல்ல பெண்ணாக இருந்தவள். இரவு முழுவதும் வெளியே இருந்துவிட்டு அதிகாலையில் வீடு திரும்புவது, இதெல்லாம் என்ன? அவளது நிலையை பார்த்த என் இதயம் பயத்தில் படபடத்தது. அவள் நேராக தன் அறைக்கு சென்று கதவை ஓங்கி சாத்தி கொண்டாள். நான் வரவேற்பறையில் நடுக்கத்துடன் நின்றேன். இங்கு முழுவதுமே ஏதோ தப்பாக நடக்கிறது என்பது எனக்கு புரிந்துவிட்டது. இந்த ஆடம்பரங்கள், இந்த பணம், இந்த பெரிய கார், இவை அனைத்தும் தவறான பாதையின் அடையாளங்களாகவே எனக்கு தோன்றின. நான் வானத்தை பார்த்தேன். கடவுளே, நான் எங்கே வந்து சிக்கி கொண்டேன்? இவள் ஏதேனும் தவறான வழியில் இருந்தால் என் பிஞ்சு பிள்ளைகளின் கதி என்னவாகும்? எண்ணங்களின் பெருவெள்ளம் என் தலையை சுற்றியது. காலை 11 மணி இருக்கும். தனிஷா தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள். நான் ஹாலில் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். இரவு இருந்த நிலையை பார்த்து அவள் வெட்கப்படுவாள் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவளது நடத்தையை பார்த்து நான் ஸ்தம்பித்து போனேன். இரவில் எதுவுமே நடக்காதது போல அவள் சிரித்து கொண்டிருந்தாள். அவள் சோம்பல் முறித்தபடி எனக்கு உத்தரவிட்டாள். அட, ஒரு டீ போடு, இன்று தலை ஒரேடியாக வலிக்கிறது, தூக்கமும் பத்தவில்லை. நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தபடியே சமையலறைக்கு சென்றேன். டீயை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தேன். அவள் மிகுந்த நிதானத்துடன் அதை ரசித்து குடித்தாள். உனக்கு தெரியுமா, இன்று நான் ஷாப்பிங் செல்ல வேண்டும். ஒரு புதிய மால் திறந்திருக்கிறார்கள். அங்கே நல்ல கலெக்ஷன் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். நான் வேண்டா வெறுப்பாக கேட்டேன். தனிஷா, நீ நன்றாகத்தானே இருக்கிறாய்? நேற்றிரவு நீ வந்த நிலையை பார்த்து எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. அவள் டீ கப்பை உதட்டிலிருந்து எடுத்துவிட்டு என்னை முறைத்து பார்த்தாள். பிறகு அதே பழைய பதிலை சொன்னாள். நான் தான் சொன்னேனே, ஒன்றும் நடக்கவில்லை என்று. வெறும் களைப்பு தான். என் மூடை கெடுக்காதே. அதன் பிறகு அவள் தயாராகி வெளியே சென்றாள். மதியம் நிறைய ஷாப்பிங் பைகளுடன் திரும்பி வந்தாள். புதிய ஆடைகள், காலணிகள் மற்றும் மேக்கப் பொருட்கள். மாலை வந்ததும் அந்த புதிய ஆடையை அணிந்தாள். நன்றாக மேக்கப் செய்து கொண்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவள் அந்த பாதையில் போய் கொண்டிருக்க நான் அமைதியாக இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு அவள் வீட்டில் இல்லை. பிள்ளைகள் தங்கள் அறையில் தூங்கி கொண்டிருந்தனர். நான் ஹாலில் அமர்ந்து வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று அங்கிருந்த லேண்ட்லைன் ஃபோன் அடித்தது. அந்த வீட்டில் ஃபோன் சத்தம் கேட்பது மிகவும் அரிது. அதனால் நான் திடுக்கிட்டேன். தயக்கத்துடன் ஃபோனை எடுத்தேன். ஹலோ. மறுமுனையில் ஒரு ஆணித்தரமான அதிகார தோரணை கொண்ட ஆணின் குரல் கேட்டது. தனிஷா எங்கே? ஏன் ஃபோனை எடுக்கவில்லை? அந்த குரல் மிகவும் கராராக இருந்ததால் நான் மிரண்டு போனேன். நான் மிகுந்த சிரமத்துடன் பதிலளித்தேன். அது அவர் வீட்டில் இல்லை. நீங்கள் யார்? நீ யார்? என் வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த நபரின் பேச்சில் அதிகாரம் தொனித்தது. அவர் யார் என்பதை நான் உடனே யூகித்து விட்டேன். நான் தனிஷாவின் தோழி. சில நாட்களாக இங்கே தங்கியிருக்கிறேன். ஓ, அப்படி என்றால் நீயும் இங்கே தளம் அமைத்து விட்டாயா? சரி, என் மனைவி எங்கே என்று சொல். நள்ளிரவு 12 மணி ஆகிறது. அவள் வீட்டில் இல்லை. அவர் மனைவி என்று சொன்ன அந்த வெறுப்பு நிறைந்த விதம் என் இதயத்தையே உலுக்கியது. நான் அவளது கணவர் சஞ்சய் பேசுகிறேன். அவள் எங்கே போயிருக்கிறாள் என்று இப்போதே சொல். அவரது கேள்வியை கேட்டதும் என் கை கால்கள் ஜில்லிட்டு போயின. அவள் தினமும் இரவில் மேக்கப் செய்து கொண்டு வெளியே போகிறாள் என்ற உண்மையை நான் சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று தெரியாது. தனிஷா எனக்கு புகலிடம் கொடுத்தவள். அவளது வாழ்க்கை அழிவதை நான் விரும்பவில்லை. என் மூளையில் தோன்றிய முதல் பொய்யை சொன்னேன். அது அவளுக்கு திடீரென்று உடல்நிலை மிகவும் சரியில்லாமல் போய்விட்டது. தலைவலி தாங்க முடியாமல் டாக்டரிடம் சென்றிருக்கிறாள். அங்கே ஏதோ பரிசோதனைகள் நடக்கின்றன என்று நினைக்கிறேன். அதனால் தான் தாமதமாகிறது. இதோ வந்து விடுவாள். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு சஞ்சயின் சந்தேகமான குரல் கேட்டது. உடல்நிலை சரியில்லை என்றால் ஃபோனை ஏன் எடுத்து செல்லவில்லை? டாக்டரிடம் தனியாகவா சென்றிருக்கிறாள்? டிரைவர் தான் விடுமுறையில் இருக்கிறானே. நான் பயந்து விட்டேன். என் நெற்றியில் வியர்வை அரும்பியது. அது அவசரத்தில் ஃபோனை வீட்டிலேயே மறந்து வைத்து விட்டாள்.
டாக்ஸி பிடித்து தான் சென்றாள். நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவள் ஏதோ வந்து விடுவாள். சஞ்சய் பெருமூச்சு விட்டார். கேள், அவள் வந்தவுடன் என்னிடம் பேச சொல். மேலும் நான் ஒன்றும் முட்டாள் அல்ல என்பதையும் அவளிடம் சொல்லிவிடு. எனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறிவிட்டு போனை ஓங்கி வைத்தார். அந்த டூ டூ என்ற சத்தம் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. என் இதயம் படபடவென்று துடித்தது. தனிஷாவை காப்பாற்ற நான் பொய் சொல்லிவிட்டேன். ஆனால் அவள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கப் போகிறாள் என்பது எனக்கு தெரியாது. சஞ்சயின் பேச்சு அவருக்கு சந்தேகம் வந்துவிட்டதை காட்டியது. தனிஷாவின் இந்த லீலைகள் இனி நீண்ட காலம் மறைந்திருக்காது. தனிஷா இல்லாத நேரத்தில் வீசிய அந்த புயலை பற்றி அவளிடம் சொல்ல நான் சோபாவிலேயே அமர்ந்து காத்திருந்தேன். தனிஷா எந்த பாதையில் நடக்கிறாள், அவளது இலக்கு என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த இரவு எனக்கு நரகத்தை போல இருந்தது. இரவு முழுவதும் தூங்காமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு அறியாத பயம் என் இதயத்தை அமுக்கியது. கடிகார முட்கள் நகர்ந்து அதிகாலை 5 மணி ஆனது. அப்போது வெளியே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நான் உடனே எழுந்து சென்று கதவை திறந்தேன். தனிஷா உள்ளே வந்தாள். அவளது கண்கள் வீங்கியிருந்தன, முகம் வாடி போயிருந்தது. என்னை வரவேற்பறையில் பார்த்ததும் அவள் அப்படியே திகைத்து நின்றாள். அவளது முகத்தில் நடுக்கம் தெளிவாக தெரிந்தது. தன் ஆடையை சரி செய்து கொண்டே என்னிடம் கேட்டாள், அட, நீ இன்னும் தூங்கவில்லையா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? பிள்ளைகள் நலமா? இந்த முறை அவளது குரல் மிகவும் கடுமையாகவும் வறட்சியாகவும் இருந்தது. ஒருவேளை அவள் திரும்பிய நேரத்தை நான் குறித்து கொள்வதை அவள் விரும்பவில்லையோ என்னவோ. நான் அவளது கண்களை நேராக பார்த்து மிகவும் சீரியஸாக சொன்னேன், நான் உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். நேற்று இரவு உன் கணவர் ஃபோன் செய்தார். இதை கேட்டதும் தனிஷாவின் முகம் அப்படியே வெளுத்து போனது. அவளது கையில் இருந்த பையை நழுவ விடாமல் ஒரு வழியாக பிடித்து கொண்டாள். அவள் வேகமாக என்னை நெருங்கி என் கையை பிடித்து கொண்டாள். என்ன, சஞ்சய் ஃபோன் செய்தாரா? எப்போது? நீ அவரிடம் என்ன சொன்னாய்? அவர் உன்னிடம் என்ன கேட்டார்? உண்மையை சொல், நீ அவரிடம் என்ன சொன்னாய்? அவளது கேள்விகளின் மழையும் முகத்தில் இருந்த பயமும் அவள் தன் கணவருக்கு எவ்வளவு பயப்படுகிறாள் என்பதை காட்டியது. இது ஏதோ திருட்டு பிடிபடும் பயம் மட்டுமல்ல, அதைவிட ஆழமான ஏதோ ஒன்று இருப்பது போல தோன்றியது. நான் அவளை தேற்றும் விதமாக சொன்னேன், நீ பயப்படாதே, அவர் மிகுந்த கோபத்தில் இருந்தார். தனிஷா எங்கே என்று கேட்டார். நான் அவரிடம் உண்மையை சொல்லவில்லை. உனக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை என்றும் கடுமையான தலைவலி காரணமாக நீ டாக்டரிடம் சென்றிருப்பதாகவும் ஃபோனை அவசரத்தில் வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு போனதாகவும் சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் அவள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். உயிர் திரும்பியது போல அவள் உணர்ந்தாள். அவளது முகத்தின் நிறம் மீண்டும் வர ஆரம்பித்தது. கடவுளுக்கு நன்றி, நீ அந்த பொய்யை சொல்லி நல்ல காரியம் செய்தாய். அவருக்கு ஒரு துளி சந்தேகம் வந்திருந்தாலும் என் வாழ்க்கையையே நரகமாக்கி இருப்பார். நீ மிகவும் புத்திசாலி, சரியான நேரத்தில் சரியான பொய்யை சொன்னாய். ஆனால் தனிஷா, இது இன்னும் எத்தனை காலம் நீடிக்கும் என்று நான் சொல்ல வந்தேன். ஆனால் அவள் தன் சைகையால் என்னை மௌனமாக்கினாள். இரு, நான் இப்போதே அவருக்கு ஃபோன் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவருக்கு சந்தேகம் வந்துவிடும். அவள் உடனே தன் மொபைலில் இருந்து சஞ்சயின் நம்பரை தொடர்பு கொண்டாள். மறுமுனையில் அவர் ஃபோனை எடுத்ததும் அவளது முகபாவனையும் குரலும் முற்றிலும் மாறிவிட்டன. அவள் திடீரென்று மிகவும் பலவீனமானவள் போலவும் உடல்நிலை சரியில்லாதவள் போலவும் நடிக்க ஆரம்பித்தாள். ஹலோ சஞ்சய், நான் தனிஷா பேசுகிறேன். இப்போதுதான் ஆஸ்பத்திரியில் இருந்து வந்தேன். திடீரென்று உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. மைக்ரேன் தலைவலி உயிரையே எடுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவள் அவ்வளவு தத்ரூபமாக பொய் சொல்வதை பார்த்து நான் திகைத்து போனேன். மறுமுனையில் சஞ்சய் ஒருவேளை அவளது நலம் குறித்து விசாரித்திருக்கலாம், அல்லது எப்போது வருவாய் என்று கேட்டிருக்கலாம். தனிஷா உடனே அதற்கு பதிலளித்தாள், இல்லை இல்லை, நீங்கள் இந்தியா வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வீணாக கவலைப்படுகிறீர்கள். உங்கள் தொழிலை கவனியுங்கள். தொழில் சிறப்பாக இருந்தால்தான் எல்லாம் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உங்கள் தேவை இருக்கிறது. நான் பார்த்து கொள்கிறேன். மருந்து சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் உங்கள் உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள். அருகில் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு ஒன்று மட்டும் ஆழமாக புரிந்தது. தன் கணவன் திரும்பி வருவதை அவள் துளி கூட விரும்பவில்லை. தன் சுதந்திரத்திற்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எந்த விலை கொடுத்தாவது அவரை தன்னிடமிருந்து தூரத்திலேயே வைத்திருக்க அவள் முயன்றாள்.
ஃபோனை வைத்த பிறகு அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். பிறகு என்னை பார்த்து புன்னகைத்தாள். பார்த்தாயா, ஒரு ஆணை இப்படித்தான் கையாள வேண்டும். அவர் இங்கே வந்து விட்டால் என் வாழ்க்கையே சிறைப்பட்டு போய்விடும். பிறகு அவள் எனக்கு அறிவுரை கூறும் தோரணைக்கு மாறினாள். இதை நன்றாக மனதில் ஏற்றிக்கொள். எப்போது என் கணவர் ஃபோன் செய்தாலும் நான் வீட்டில் இல்லாத போதோ அல்லது அவரிடம் பேச விருப்பம் இல்லாத போதோ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிடு. நான் தூக்க மாத்திரை போட்டு தூங்குவதாக சொல், அல்லது இரவில் எனக்கு தூக்கமும் களைவதில்லை என்று சொல், அல்லது நான் குளியல் அறையில் இருப்பதாக சொல். ஏதாவது ஒன்றை சொல்லி அவரை சமாதானப்படுத்திவிடு. அவள் எனக்கு பொய் சொல்வதற்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தாள். தனிஷாவின் இந்த செயல் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. இவ்வளவு பெரிய பங்களாவையும் அனைத்து வசதிகளையும் கொடுத்த அந்த மனிதரை அவள் ஏமாற்றி கொண்டிருந்தாள். அவள் தன் கணவரிடம் நேர்மையாக இருந்திருக்க வேண்டும், உண்மையை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவள் அவரை இருட்டில் வைத்திருந்தாள். அவளுடைய பொய்யில் நானும் ஒரு கூட்டாளியாக மாறுவதை நினைத்து என் மனசாட்சி என்னை உறுத்தியது. ஆனால் என் சூழ்நிலை, நான் வீடற்றவளாக இருந்தேன். தனிஷாவின் இந்த இரட்டை வாழ்க்கை ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போவதற்கான அறிகுறியாக எனக்கு தோன்றியது. நாட்கள் வாரங்களாக மாறின. தனிஷாவின் நடவடிக்கைகள் அப்படியே தொடர்ந்தன. இப்போது நான் அவளது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டேன். அவளுடைய விஷயங்களில் தலையிடுவதையே நிறுத்திவிட்டேன். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தலைக்கு மேல் ஒரு கூரை வேண்டும் என்பதில் மட்டுமே நான் குறியாக இருந்தேன். அது தனிஷாவினால் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் நிம்மதியாக அமர்ந்திருக்கும் இந்த கூரை மிக விரைவில் அதிரப் போகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் இரவு வழக்கத்திற்கு மாறாக ஏதோ ஒன்று நடந்தது. அது விடியற்காலை நேரம். அப்போது வெளியே காரின் டயர்கள் தேயும் பயங்கரமான சத்தம் கேட்டது. யாரோ மிக வேகமாக பிரேக் போட்டது போல இருந்தது. நான் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தேன். நான் என் துப்பட்டாவை சரி செய்வதற்குள் கதவு பலமாக திறக்கப்பட்டு பின் தடார் என்று சாத்தப்பட்டது. தனிஷா உள்ளே நுழைந்தாள். அவளது நிலையை பார்த்த என் இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. அவள் மிகவும் பதற்றமாகவும் பயங்கரமான அச்சத்திலும் இருந்தாள். அவளது முகம் வேர்வையில் நனைந்திருந்தது. கண்கள் பயத்தில் விரிந்திருந்தன. ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உயிர் தப்பி ஓடி வந்தது போல அவள் மூச்சிறைத்து கொண்டிருந்தாள். அவள் தடுமாறி நேராக என்னிடம் வந்து என் தோளை பிடித்து உலுக்கினாள். நீ விழித்திருக்கிறாயா? நல்ல காலம். சீக்கிரம் உன் மூத்த மகளை கூப்பிடு. இப்போதே அவளை எழுப்பு. அவளது தொனி கட்டளையிடுவது போலவும் கெஞ்சுவது போலவும் ஒரு விசித்திரமான கலவையாக இருந்தது. எனக்கு அவளது பேச்சு புரியவில்லை. என்ன நடந்தது தனிஷா? எல்லாம் சரிதானே? நீ ஏன் இவ்வளவு பயந்திருக்கிறாய்? இந்த நேரத்தில் நான் ஏன் என் மகளை எழுப்ப வேண்டும்? அவள் கோபமாக கத்தினாள். நான் சொன்னால் வாக்குவாதம் செய்யாதே. சொன்னதை செய். அவளை தூக்கத்திலிருந்து எழுப்பி வெளியே அழைத்து வா. எனக்கு அவளுடைய உதவி தேவை. எனக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. என் மகளுக்கு இன்னும் 14 வயது தான் ஆகிறது. நள்ளிரவில் தனிஷாவுக்கு அவளால் என்ன தேவை இருக்க முடியும்? நான் இருந்த இடத்திலேயே அசையாமல் நின்றேன். அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். நாளை அவள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். விஷயம் என்னவென்று முதலில் சொல். நீ ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய்? தனிஷா தன் தலையில் அடித்து கொண்டாள். அவள் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பது போல தெரிந்தாள். அவள் என்னை நெருங்கி என் கண்களை நேராக பார்த்து சொன்னாள், பார், நான் உனக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறேன். உன்னை வீதியிலிருந்து அழைத்து வந்து இந்த மாளிகையில் வைத்திருக்கிறேன். உன் மகள்களை சிறந்த பள்ளிகளில் சேர்த்திருக்கிறேன். உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சோறு போடுகிறேன். இன்று எனக்கு அந்த உதவிகளுக்கு பிரதிபலன் வேண்டும். அவளது பேச்சை கேட்டு எனக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாக இருந்தது. கைமாறாக என் பிஞ்சு மகளா? ஒரு தாயாக எனக்குள் பயம் பீறிட்டது. தனிஷா, உன் உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உனக்காக நான் என் உயிரையே கூட கொடுப்பேன். ஆனால் என் மகளை இதற்குள் இழுக்காதே. அவள் ஒரு சிறுமி. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் சொல், நான் செய்கிறேன். உன்னால் முடியாது என்று அவள் மிக மோசமாக கத்தினாள். உனக்கு வயதாகிவிட்டது. அவள் சிறுமி. எனக்கு அவள் தான் வேண்டும். போலீஸ் இப்போதே இங்கு வந்து விடுவார்கள். என்னிடம் நேரமில்லை. அவளை எழுப்பு, இல்லை என்றால் விளைவு மோசமாக இருக்கும். போலீஸ் என்ற பெயரை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல இருந்தது. இது என்ன விவகாரம்? தனிஷா என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறாள்? அவள் ஏன் என் மகளை போலீஸ் முன்னால் நிறுத்த நினைக்கிறாள்? போலீஸ் ஏன் வருவார்கள்? நீ என்ன செய்தாய்? கடவுளுக்காக சொல் தனிஷா. நீ முழு விஷயத்தையும் சொல்லும் வரை நான் என் பிள்ளையை எழுப்ப மாட்டேன்.
நான் என் மகளின் அறை வாசலில் ஒரு சுவரு போல குறுக்கே நின்றேன். தனிஷாவின் கண்களில் கையெறு நிலை தெரிந்தது. அவள் என் முன்னால் கைகளை கூப்பி கெஞ்சத் தொடங்கினாள். இது என் வாழ்வா சாவா போராட்டம். நீ எனக்கு உதவவில்லை என்றால் நான் அழிந்து விடுவேன். தூக்கு கயிற்றுக்கு செல்ல நேரிடும். உன் மகள் ஒருத்தியால் தான் என்னை காப்பாற்ற முடியும். அவளை எழுப்பு. அவளது வாழ்க்கையை நான் ஒளிமயமாக்குவேன். இது சத்தியம். அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. அவள் என்னிடம் கேட்கும் கைமாறும் என் மகளை எதற்காக அழைக்கிறாள் என்பதையும் நினைத்தாலே என் புத்தி வேலை செய்யவில்லை. அவளது அடுத்த பேச்சு என் தலையில் மின்னல் தாக்கியது போல இருந்தது. தனிஷா எனக்கு மிக அருகில் நின்றிருந்தாள். அவளது வாயில் இருந்து மதுவின் நாற்றம் வீசியது. அதை தன் சுவிங்கம் மூலம் மறைக்க அவள் தோல்வியுற்ற முயற்சியை செய்து கொண்டிருந்தாள். அவள் போதையில் மூழ்கி தன் சுயநினைவை இழந்திருந்தாள். அவள் என் இரு தோள்களையும் பிடித்து பலமாக உலுக்கினாள். நான் சொல்வதை கவனி. என்னிடம் ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது. என் காரினால் ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. நான் அதிர்ச்சியில் என் வாயை மூடிக்கொண்டேன். விபத்தா? தனிஷா, நீ என்ன சொல்கிறாய்? யாருக்காவது காயம் ஏற்பட்டதா? அவள் ஒரு பைத்தியக்காரியை போல தலையை ஆட்டினாள். காயமில்லை, அவன் இறந்து விட்டான். அவன் ஒரு பழ வியாபாரி. தன் தள்ளு வண்டியை தள்ளி கொண்டு போயிருக்கிறான். என் கார் கட்டுப்பாட்டை இழந்து அவனது வண்டியில் மோதிவிட்டது. அவன் அந்த இடத்திலேயே முடிந்து விட்டான். அவனது வண்டியில் இருந்த பொருட்கள் எல்லாம் அங்கே சிதறி கிடக்கின்றன. என் காலடியில் தரை பிளப்பது போல இருந்தது. ஒரு மனித உயிர் போய்விட்டது. ஆனால் தனிஷாவுக்கு தன் சுயநலத்தை பற்றிய கவலை மட்டுமே இருந்தது. கடவுளே, நீ என்ன செய்தாய்? நீ போதையில் வண்டி ஓட்டியிருக்கிறாயா? உளறுவதை நிறுத்து என்று கத்தினாள். போலீஸ் காரின் நம்பரை குறித்து கொண்டு விட்டார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் இங்கே வந்து விடுவார்கள். அவர்கள் என்னை கைது செய்து விடுவார்கள். நான் மது அருந்தியிருந்ததும் இரவில் வெளியே சென்றதும் என் கணவருக்கு தெரிந்தால் அவர் என்னை கொன்றே விடுவார். நான் தப்பிக்க வேண்டும். என்னை தப்பிக்க வைக்க உன் மகளால் மட்டும்தான் முடியும். அவளது பேச்சு எனக்கு புரியவில்லை. என் மகள் உன்னை எப்படி தப்பிக்க வைக்க முடியும்? நீ போலீசிடம் சொல், காரை உன் மகள் தான் ஓட்டினாள் என்று. அவள் சிறுமி, விவரம் தெரியாதவள். அவளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்காது. நான் போலீசாருக்கு பணம் கொடுத்து சரி செய்து விடுவேன். விஷயம் அமுங்கிவிடும். டிரைவிங் சீட்டில் அவளது பெயரை மட்டும் சேர்த்தால் போதும். நான் வெறுப்புடன் அவளது கையை தட்டிவிட்டேன். நிச்சயமாக முடியாது. என் பிஞ்சு மகளை நான் சிறைக்கு அனுப்ப மாட்டேன். நீ கொலை செய்திருக்கிறாய். அதற்கு என் மகள் தண்டனை அனுபவிப்பதா? அது நடக்காது. தனிஷாவின் குரலில் இப்போது மிரட்டல் தொனித்தது. பார், நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் இப்போதே உன் 5 மகள்களையும் கூட்டிக் கொண்டு என் வீட்டை விட்டு வெளியேறு. உன்னை தெருவில் தூக்கி எறிந்து விடுவேன். பிறகு நீ எங்கே போகிறாய் என்று பார்க்கிறேன். பிறகு உடனே தன் தந்திரத்தை மாற்றி ஆசை காட்டத் தொடங்கினாள். நான் சொல்வதை கேள். உனக்கு லட்சக்கணக்கில் பணம் தருகிறேன். உன் மற்ற 4 மகள்களின் வாழ்க்கை ஒளிமயமாகும். அவர்களது படிப்பு, திருமணம் என அனைத்திற்கும் நானே பொறுப்பு. ஒரே ஒரு மகளை மட்டும் தியாகம் செய். யோசித்துப்பார். லட்சக்கணக்கான பணமும் இந்த அரண்மனை போன்ற வீடா, அல்லது அதே நடைபாதையும் பசியுமா? அவள் ஒரு பைத்தியத்தைப் போல பேசி கொண்டிருந்தாள். நான் அழுது கொண்டே அவளது காலில் விழுந்தேன். தனிஷா, என்மேல் இரக்கம் காட்டு. காரை நான் தான் ஓட்டினேன் என்று சொல். நான் சிறைக்கு செல்ல தயார். ஆனால் கடவுளுக்காக என் மகளை விட்டுவிடு. அவள் இன்னும் சிறுமி. அவளால் போலீஸ் நிலையம், நீதிமன்றம் என்று அலைந்து திரிய முடியாது. அவள் என்னை உதாசீனப்படுத்திவிட்டு சொன்னால் போலீஸ் நம்ப மாட்டார்கள். உன்னை போன்ற ஒரு பெண் காரை எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் வெளியே போவாய் என்பதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். இதை உன் மகளால் தான் செய்ய முடியும். அவள் இளம்பெண். அவளுக்கு கார் ஓட்ட ஆசை இருந்திருக்கலாம் என்று சொன்னால் கதை சரியாக பொருந்தும். எங்கள் சத்தத்தை கேட்டு என் மூத்த மகள் கண்களை துடைத்து கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தாள். நாங்கள் அழுவதை பார்த்து அவள் பயந்து விட்டாள். அம்மா, என்னாச்சு? நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? தனிஷா பாய்ந்து சென்று அவளது கையை பிடித்து கொண்டாள். போலீசிடம் இந்த விபத்தை நான் தான் செய்தேன் என்று சொல். புரிந்ததா? என் மகள் பயத்துடன் என்னை பார்த்தாள். நான் அவளை கட்டி அணைத்து கொண்டேன். தனிஷா அவளை இழுக்க முயன்றாள். இல்லை ஆண்டி, நான் வண்டியை தொட்டது கூட இல்லையே. நான் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? போலீஸ் என்னை பிடித்து கொண்டு போய்விடுவார்களே. ஆமாம், அதற்கென்ன? உன் அம்மாவையும் சகோதரிகளையும் நான் கோடீஸ்வரர்களாக்கி விடுவேன். சின்ன தியாகம் செய். இல்லை என்றால் இப்போதே என் வீட்டை விட்டு போ. என் மகள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். வேண்டாம் அம்மா, எனக்கு போக விருப்பமில்லை. என் தங்கிமார்களின் கதி என்னவாகும்? என்னை நீங்கள் ஏன் பலிகடா ஆக்குகிறீர்கள்?
ஆண்டி பொய் சொல்கிறார். அந்த இடமே அலறல் சத்தத்தால் நிறைந்தது. தனிஷா தன் பிடியில் பிடிவாதமாக இருந்தாள். நானும் என் மகளை காப்பாற்ற அவள் முன்னால் ஒரு சுவராக நின்றேன். வெளியே போலீஸ் சைரன் சத்தம் கேட்டது. தனிஷாவின் முகம் ரத்தம் வற்றி போய் வெளுத்தது. போலீஸ் வந்து விட்டார்கள். இன்னும் நேரம் இருக்கிறது, சம்மதித்து விடு, இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் அழிந்து விடுவீர்கள். நான் என் மகளை எனக்கு பின்னால் மறைத்து கொண்டு தீர்க்கமான குரலில் சொன்னேன். நாங்கள் தெருவிலேயே கிடக்க நேர்ந்தாலும் சரி, உன் பாவங்களுக்கு என் மகளின் எதிர்காலத்தை பழி கொடுக்க மாட்டேன். அதே நேரத்தில் வாசலில் பலமான தட்டும் சத்தம் கேட்டது. தனிஷா என் மீது ஒரு கொலைவெறி பார்வையை வீசிவிட்டு கதவை திறக்க முன்னேறினாள். இனி என்ன நடக்கப் போகிறது? என் இதயம் பயத்தில் நின்றது. கதவு திறந்ததும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 காவலர்களுடன் உள்ளே நுழைந்தார். தனிஷா உடனே தன் முகத்தில் ஒரு போலியான பதற்றத்தை வரவழைத்து கொண்டு இன்ஸ்பெக்டர் பேசுவதற்கு முன்பே என் மகளை கை காட்டினாள். இன்ஸ்பெக்டர் சார், நல்ல காலம் நீங்கள் வந்து விட்டீர்கள். நான் மிகவும் கவலையில் இருந்தேன். இதோ பாருங்கள், இவள்தான் அந்த விபத்தை செய்த பெண். இவள் என் தூரத்து உறவினர் மகள். கிராமத்திலிருந்து வந்திருக்கிறாள். இவளுக்கு கார் ஓட்டுவதில் மிகுந்த ஆசை. நான் இல்லாத நேரத்தில் சாவியை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு ஏழை மனிதரை கொன்றுவிட்டாள். உண்மையை சொல்லிவிடு அம்மா என்று எவ்வளவோ நேரமாக இவளிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறேன். ஆனால் இவள் பயத்தில் எதையும் பேச மாட்டேன் என்கிறாள். அவள் எவ்வளவு சுலபமாக பொய் சொன்னாள் என்றால் ஒரு நிமிடம் நான் அப்படியே ஸ்தம்பித்து போனேன். என் மகள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது நாக்கு அப்படியே ஒட்டி கொண்டது போல இருந்தது. நான் துடிதுடித்து முன்னே சென்று இன்ஸ்பெக்டரிடம் கைகளை கூப்பினேன். இல்லை சார், இந்த பெண் பொய் சொல்கிறாள். என் மகள் அப்பாவி. அவளுக்கு கார் ஓட்டக்கூட தெரியாது. தனிஷாதான் காரை ஓட்டினாள். அவள் மது போதையில் இருந்தாள். அவளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள். அவள் செய்த பாவத்தை என் பிள்ளையின் தலையில் சுமத்த பார்க்கிறாள். தனிஷா கண்களை உருட்டி மிரட்டியபடி கத்தினாள். உளறுவதை நிறுத்து, நன்றி கெட்டவளே. உனக்கு புகலிடம் கொடுத்தால் என் மீதை பழி போடுகிறாயா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பெண்ணை கைது செய்யுங்கள். காரின் ஆவணங்கள் என் பெயரில் இருக்கலாம், ஆனால் ஓட்டியது இவள்தான். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தேக பார்வையுடன் ஒரு முறை என்னையும் மறுமுறை தனிஷாவையும் பார்த்தார். என் மகள் அழுது கொண்டு இருந்தாள். ஆனால் அச்சத்தால் அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் என் பிள்ளைக்கு ஒரு கேடயமாக நின்று அழுது கொண்டிருந்தேன். அந்த இடமே பயங்கரமான பதற்றத்தில் இருந்தது. இன்ஸ்பெக்டர் விலங்கை கையில் எடுத்து என் மகளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தபோது திடீரென்று வெளியில் இருந்து ஒரு கனத்த மற்றும் கம்பீரமான குரல் கேட்டது. நிறுத்துங்கள். நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் கதவை நோக்கி பார்த்தோம். அங்கே வயது முதிர்ந்த மிடுக்கான தோற்றமுடைய ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் கோபமும் கண்களில் நெருப்பும் தெரிந்தன. தனிஷாவின் வாயில் இருந்து ஒரு அலறல் சத்தம் வந்தது. சஞ்சய், நீங்கள் எப்போது வந்தீர்கள்? அவர் தனிஷாவின் கணவர் சஞ்சய். அவர் தனிஷாவின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் நேராக போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் வந்தார். இன்ஸ்பெக்டர், என் வீட்டிற்கு போலீஸ் வர வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் ஏன் இந்த சிறுமிக்கு விளங்க மாட்டுகிறீர்கள்? இன்ஸ்பெக்டர் மரியாதையுடன் பதிலளித்தார். சார், உங்கள் காரினால் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. அதில் ஒருவர் இறந்து விட்டார். உங்கள் மனைவி காரை இந்த பெண் தான் ஓட்டினார் என்று கூறுகிறார். நாங்கள் விசாரணைக்காக வந்திருக்கிறோம். சஞ்சய் பயந்து போயிருந்த அந்த சிறுமியை ஒரு முறை பார்த்தார். பிறகு வேர்வையில் நனைந்திருந்த தனிஷாவை பார்த்தார். தனிஷா சொல்வது உண்மைதானா என்று குளிர்ந்த குரலில் கேட்டார். தனிஷா திக்கி திணறி கொண்டே சொன்னாள், ஆமாம் சஞ்சய், நான் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தேன். இந்த பெண் திருட்டுத்தனமாக சாவியை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறாள். இன்ஸ்பெக்டர் ஒரு ஏளனமான புன்னையுடன் தன் பையில் இருந்து ஒரு லேப்டாப்பை எடுத்தார். சஞ்சய் சார், இது 21ஆம் நூற்றாண்டு என்பதை உங்கள் மனைவி மறந்து விட்டார் என்று நினைக்கிறேன். விபத்து நடந்த இடத்திலிருந்து அருகில் இருந்த ஒரு கடையின் வாசலில் கேமரா இருந்தது. நாங்கள் அந்த பதிவை எடுத்து விட்டோம். பால் எது நீர் எது என்பது இப்போதே தெரிந்துவிடும் என்று கூறிவிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை ஓடவிட்டார். திரை சஞ்சய்க்கு முன்னால் இருந்தது. நானும் எட்டி பார்த்தேன். வீடியோ மிகவும் தெளிவாக இருந்தது. தனிஷாவின் கார் அதிவேகமாக வந்து அந்த தள்ளு வண்டியில் மோதியது. கார் நின்றவுடன் டிரைவிங் சீட்டு கதவு திறக்கப்பட்டது. தனிஷாவே தடுமாறியபடி வெளியே வந்தாள். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அவளது முகம் தெளிவாக தெரிந்தது. அவளுடன் முன் இருக்கையில் இருந்து ஒரு வாலிபனும் வெளியே வந்தான். அவர்கள் இருவரும் பதற்றத்துடன் அங்கிருந்து ஓடினார்கள். இந்த காட்சியை பார்த்த சஞ்சயின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன.
ஆச்சரியமும் கோபமும் கலந்த உணர்வுகள் அவர் முகத்தில் தெரிந்தன. வீடியோ முடிந்ததும் அவர் மெதுவாக தலையை உயர்த்தி தனிஷாவை பார்த்தார். தனிஷா சுவரோரும் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அவளது பொய் பிடிபட்டு விட்டது. சஞ்சய் மெதுவான ஆனால் ஆபத்தான குரலில் கேட்டார், அப்படியானால் இதுதான் உன்னுடைய நோயா? காரில் உன்னுடன் இருந்த அந்த பையன் யார்? இந்த கேள்வி அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்தது. தனிஷாவின் ரகசியம் அம்பலமானது. இப்போது வெளியாக போகும் உண்மை எங்கள் புத்தியையே பிடுங்கிக் கொள்வது போல் இருந்தது. அந்த அறையில் மயான அமைதி நிலவியது. சஞ்சய் அந்த வீடியோவை மீண்டும் ஓடவிட்டு அந்த பையன் ஓடும் காட்சியில் நிறுத்தினார். தனிஷா, வாயை திற. உன்னுடன் முன் இருக்கையில் இருந்து இறங்கி உன்னை அங்கேயே விட்டுவிட்டு ஓடிய அந்த பையன் யார்? தனிஷா தரையில் அமர்ந்து விட்டாள். மறைப்பதற்கு அவளிடம் எதுவுமே மிஞ்சவில்லை. இனிமேல் சொல்லும் எந்த பொய்யும் அவளை காப்பாற்றாது என்பது அவளுக்கு தெரிந்தது. அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். என்னை மன்னித்து விடுங்கள் சஞ்சய். என்னிடம் ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் தடம் மாறிவிட்டேன். சஞ்சய் அவளை வெறுப்புடன் பார்த்தார். தவறு என்று சொல்லாதே, இதை ஒரு குற்றம் என்று சொல். நீ என் முதுகில் குத்திவிட்டாய். உனக்கு நான் கௌரவத்தையும் வீட்டையும் கொடுத்தேன். உன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றினேன். ஆனால் நீ என் வீட்டையே உல்லாசபுரியாக மாற்றிவிட்டாயே. சொல், யார் இவன்? தனிஷா விக்கல்களுக்கு இடையே உண்மையை சொல்லத் தொடங்கினாள். இவன் கேசவ். திருமணத்திற்கு முன்பே இவனை எனக்கு பிடிக்கும். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினோம். ஆனால் எங்களிடம் பணம் இல்லை. நாமெல்லாம் பணக்காரர்களாக வேண்டும் என்பதற்காக உங்களை திருமணம் செய்து கொள்ள சொன்னதே கேசவ் தான். இதை கேட்டதும் எனக்கும் என் மகள்களுக்கும் தலை சுற்றியது. இந்த பெண் எவ்வளவு தந்திரமானவள்! சஞ்சயின் கண்களில் துக்கமும் கோபமும் ஒரு சேர தெரிந்தன. அப்படி என்றால் என் சொத்துக்காகத்தான் நீ என்னை மணந்தாயா? உனக்கு உடம்பு சரியில்லை என்பதும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாய் என்பதும் வெறும் நாடகமா? ஆமாம், எல்லாம் பொய் என்று தனிஷா ஒப்புக்கொண்டாள். நான் தினமும் கேசவை சந்திப்பேன். உங்கள் பணத்தில் நாங்கள் சொகுசாக வாழ்ந்தோம். இன்னும் சில ஆண்டுகளில் விவாகரத்து பெற்றுவிடு, பிறகு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவன் என்னிடம் சொன்னான். ஆனால் அவன் இவ்வளவு பெரிய துரோகி என்று எனக்கு தெரியவில்லை. சஞ்சய் ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னார். உன் காதலின் முடிவை நீயே பார்த்து விட்டாய். ஒரு விபத்து ஏற்பட்டு ஆபத்து வந்ததும் உன் நலம் விரும்பி என்று நீ நினைத்து கொண்டிருந்தவன் உன்னை அங்கேயே விட்டுவிட்டு ஓடிவிட்டான். அவனுக்கு என் சொத்து மீதுதான் ஆசை, உன் மீது அல்ல. உன்னை போன்ற ஒரு பெண்ணுக்கு இதுதான் நடக்க வேண்டும். தனிஷா சஞ்சயின் கால்களை பிடித்து கொண்டாள். கடவுளுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் சஞ்சய். நான் அவன் பேச்சை கேட்டு தடம் மாறிவிட்டேன். என்னை காப்பாற்றுங்கள். போலீஸ் என்னை கூட்டி சென்று விடுவார்கள். நான் உங்கள் மனைவி. என் கௌரவத்தை காப்பாற்றுங்கள். சஞ்சய் தன் கால்களை சட்டென்று பின்னுக்கு இழுத்து கொண்டார். என் மனைவியா? நீ ஒரு அந்நிய ஆணுடன் என் காரில் ஊர் சுற்றிய போதே என் மனைவியாக இருக்கும் தகுதியை இழந்து விட்டாய். மிச்சம் இருந்த கௌரவத்தையும் இன்று நீயே அழித்து கொண்டாய். உன் குற்றத்தை மறைக்க ஒரு அனாதை ஆதரவற்ற சிறுமி மீது பழி சுமத்தினாயே. சஞ்சய் இன்னும் பயந்து நின்று கொண்டிருந்த என் மகளை சுட்டி காட்டினார். உனக்குள் இருந்த மனிதாபிமானம் செத்துவிட்டது தனிஷா. நீ இந்த தாய்க்கும் மகள்களுக்கும் புகலிடம் கொடுத்தது இரக்கத்தினால் அல்ல. ஒருவேளை உனக்கு தேவைப்படும் போது உன் பாவங்களை மறைப்பதற்கு ஒரு பலிகடாவாக இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான். ஒரு துரோகி பெண்களை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு இரக்கமற்ற அரக்கியை என்னால் மன்னிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் முன்னே வந்து தனிஷாவின் கைகளில் விலங்கு மாட்டினார். வாருங்கள் மேடம், இனி உங்கள் பேச்செல்லாம் போலீஸ் நிலையத்தில்தான். ஒரு உயிரை பறித்த குற்றம் மற்றும் மது போதையில் வாகனம் ஓட்டியதற்காக உங்கள் மீது வழக்கு தொடரப்படும். அது மட்டும் இல்லாமல் பொய் சாட்சி சொன்னதற்கும் ஒரு அப்பாவியை சிக்க வைக்க முயன்றதற்கும் தனி வழக்கு பாயும். தனிஷா கதறி அழுதாள். சஞ்சய், என்னை விட்டு விடாதீர்கள். நீங்கள் இல்லாமல் நான் செத்து விடுவேன். இனி இப்படி நடக்காது என்று சத்தியம் செய்கிறேன். ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள். சஞ்சய் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரது முகம் கல்லை போல இறுகிவிட்டது. உனக்காக என் வீட்டு வாசலும் என் இதயத்தின் கதவுகளும் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டன. சஞ்சய் ஆகிய நான் இந்த திருமண பந்தத்தில் இருந்து உன்னை விடுவிக்கிறேன். உனக்கு நான் விவாகரத்து அளிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அந்த அறையில் ஒரு குண்டு வெடித்ததை போல ஒலித்தன. தனிஷா நிலை குலைந்து போனாள். அவளது உலகம் சிதைந்து விட்டது. எந்த சொத்துக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் அவள் இத்தனை தந்திரமான நாடகத்தை ஆடினாலோ அது அனைத்தும் ஒரு நொடியில் முடிந்துவிட்டது. அவளது காதலன் ஓடிவிட்டான்.
கணவனும் அவளை கைவிட்டு விட்டான். போலீசார் அவளை இழுத்து கொண்டு வெளியே சென்றனர். போலீஸ் கார் தூரமாக செல்லும் சத்தம் கேட்ட பிறகு அந்த அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. சஞ்சய் தன் தலையை பிடித்து கொண்டு சோபாவில் அமர்ந்தார். நான் என் மகள்களை அணைத்து கொண்டு ஒரு மூலையில் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தேன். என் இதயம் மூழ்கத் தொடங்கியது. தனிஷா நிச்சயமாக கெட்டவள்தான். ஆனால் அவளால் தான் எங்களுக்கு தலைக்கு மேல் ஒரு கூரை இருந்தது. இப்போது அவள் சென்று விட்டாள். அவளது கணவனும் அவளை பிரித்து விட்டார். இனி எங்களுக்கு இங்கே என்ன வேலை? இந்த மனிதருக்கு எங்களை யாரென்று கூட தெரியாது. அவர் மிகுந்த கோபத்திலும் இருக்கிறார். அவர் நிச்சயமாக எங்களை இப்போதே வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார். இதையெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்த போது அதே நடைபாதையும் அந்த நடுங்கும் குளிர் இரவும் என் நினைவுக்கு வந்தன. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. நான் என் பிள்ளைகளை சேர்த்து கொண்டு ஒரு இரவு மட்டும் இங்கே தங்குவதற்கு அனுமதி கேட்க அல்லது கொஞ்சம் கால அவகாசம் கேட்கும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சஞ்சயின் அருகில் சென்றேன். நான் வாயை திறப்பதற்குள் சஞ்சய் எழுந்து நின்று என்னை பார்த்தார். அவரது பார்வையில் அந்த பழைய கோபம் இல்லை. மாறாக ஒரு விசித்திரமான களைப்பும் வலியும் இருந்தது. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் தயாராக இருக்கவில்லை. அவரது பேச்சு என்னை அப்படியே உறைந்து போக செய்தது. நான் நடுக்கத்துடன் கூடிய குரலில் சொன்னேன், ஐயா, நீங்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அது உங்கள் உரிமையும் கூட. தனிஷா சென்று விட்டால் இனி எங்களுக்கு இங்கே வேலை இல்லை. நாங்கள் இப்போதே எங்கள் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறோம். ஆனால் தயவு செய்து விடியும் வரை ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்க மட்டும் அனுமதி கொடுங்கள். வெளியே மிகவும் இருட்டாக இருக்கிறது. பயத்தில் அழுது கொண்டிருந்த என் பிள்ளைகளை நான் இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டேன். சஞ்சய் என்னையும் என் பிள்ளைகளையும் ஆழ்ந்த பார்வையுடன் பார்த்தார். சிறிது நேரத்திற்கு முன்பு தனிஷாவிடம் காட்டிய அந்த தீவிரம் இப்போது அவர் கண்களில் இல்லை. அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு மென்மையான குரலில் சொன்னார், நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள். நான் ஆச்சரியத்துடன் அவர் முகத்தை பார்த்தேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. என்ன என்ன ஐயா சொல்கிறீர்கள்? நாங்கள் இங்கே எப்படி தங்க முடியும்? இந்த வீடு... சஞ்சய் தன் கையை உயர்த்தி என்னை தடுத்தார். பிறகு மிகவும் சீரியஸாக சொன்னார், நான் சொல்வதை கவனி. நான் பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன். என் குடும்பம், தொழில் எல்லாமே அங்கே தான் இருக்கிறது. நான் இந்தியாவிற்கு வருடத்திற்கு ஓரிரு முறை தான் வருவேன். தனிஷா சென்று விட்டாள். இப்போது இந்த வீடு காலியாகிவிடும். இன்றைய நிலைமை எப்படி என்று உனக்கு தெரியும் அல்லவா? நான் இந்த வீட்டை அப்படியே காலியாக விட்டால் யாராவது ஆக்கிரமிப்பு செய்து விடுவார்கள், அல்லது திருட்டு பயமும் இருக்கும். இந்த வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பாளர் தேவை. அவரது பேச்சை கேட்டதும் என் இதயத்தில் ஒரு நம்பிக்கை கீற்று பிறந்தது. அப்படியானால் நான் இந்த வீட்டின் காவலாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? காவலாளியாக மட்டுமல்ல, இந்த வீட்டை உன் வீடாக நினைத்து பராமரி. சஞ்சய் ஒரு முடிவை அறிவிப்பது போல சொன்னார். என் கோடிக்கணக்கான மதிப்புள்ள வீட்டை யாரோ ஆக்கிரமிப்பதை நான் விரும்பவில்லை. நீ ஒரு கண்ணியமான நேர்மையான பெண் என்று எனக்கு தோன்றுகிறது. தனிஷா ஆசை காட்டியும் நீ உன் மகள்களை பலி கொடுக்காமல் உண்மையின் பக்கம் நின்றாய். உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. எந்த கடவுள் என்னை நடைபாதையில் இருந்து கைதூக்கி விட்டாரோ அதே கடவுள் இன்று மீண்டும் எனக்கு உதவி செய்கிறார். சஞ்சய் தொடர்ந்து சொன்னார், உனக்கு 5 மகள்கள் இருக்கிறார்கள். நீயோ தனியாள். இந்த பிள்ளைகளின் படிப்பு, உணவு மற்றும் இதர செலவுகளுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். நான் உனக்கு மாதந்தோறும் செலவிற்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். அதற்கு பதிலாக நீ என் வீட்டை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் பார்த்து கொண்டால் போதும். உனக்கு விருப்பம் உள்ளவரை நீ இங்கே கௌரவமாக வாழலாம். நான் அழுது கொண்டே நன்றியுடன் அவரது கால்களை பிடித்து கொண்டேன். கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரட்டும் ஐயா. எங்களை போன்ற ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டீர்கள். சஞ்சய் உடனே தன் கால்களை பின்னுக்கு இழுத்து கொண்டு அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு நான் இறைவனுக்கு நன்றி கூறினேன். தனிஷாவின் அதிகாரம் முடிவுக்கு வந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் அமைதியான ஒரு புதிய பக்கம் தொடங்கியது. காலம் ஓடியது. நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. நான் முழு நேர்மையுடன் சஞ்சயின் வீட்டை பராமரித்தேன். அவர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்தியா வருவார். இப்போது அவர் தனியாக வரவில்லை. தன் புதிய மனைவியுடன் வந்தார். அவரது மனைவி மிகவும் நல்லவர், பரந்த மனதுடையவர். அவர் என்னிடம் ஒரு சகோதரியைப் போல பழகுவார். என் மகள்களை தன் பிள்ளைகளைப் போலவே நேசித்தார். நாங்கள் ஏன் அவர்கள் வீட்டில் இருக்கிறோம் என்று அவர் ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை.
மாறாக அவர்கள் இல்லாத நேரத்தில் வீடு பாதுகாப்பான கைகளில் இருப்பதை எண்ணி மகிழ்ந்தார். என் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள். அவர்களின் திருமணம் எப்படி நடக்கும், வரதட்சணைக்கு எங்கே போவது என்று நான் அடிக்கடி கவலைப்படுவேன். ஆனால் இறைவன் என் அந்த கவலையையும் போக்கினார். ஒரு நாள் சஞ்சய் தன் மனைவியுடன் வந்து என்னிடம் சொன்னார், சகோதரி, உன் மூத்த மகள் இப்போது திருமண வயதை அடைந்து விட்டாள். என் நம்பிக்கைக்குரிய மேலாளரின் மகனிடம் அவளுக்காக பேசினேன். பையன் மிகவும் நல்லவன், கௌரவமான வேலையில் இருக்கிறான். உனக்கு சம்மதம் என்றால் நாம் பேசி முடிக்கலாம். நான் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனேன். ஐயா, நீங்கள் எடுக்கும் முடிவுதான் அவளது எதிர்காலத்திற்கு சிறந்தது. ஒரு தந்தையாக இருந்து அவளுக்கு புகலிடம் கொடுத்தீர்கள் என்றேன். பிறகு அந்த வீட்டிலிருந்து என் மகளின் திருமணம் நடந்தேறியது. சஞ்சய் வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் திருமணத்தின் முழு செலவையும் அவரே ஏற்றார். மிகவும் விமர்சையாக என் மகளை அனுப்பி வைத்தார். அவளது பெற்ற தந்தை கூட செய்ய முடியாத அளவிற்கு சீர்வரிசைகளை செய்து கொடுத்தார். பிறகு ஒவ்வொருவராக என் மற்ற 4 மகள்களுக்கும் தன் கடமையை செய்தார். இப்போது அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கடைசி மகள் மட்டும் இன்னும் படித்துக்கொண்டு என்னுடன் இருக்கிறாள். இன்று நான் என் அறையின் ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே தோட்டக்காரர் செடிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தார். என் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் என் கண் முன் வந்து சென்றன. ஒரு குளிர் இரவில் என் கணவர் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டு எங்கு வேண்டுமானாலும் போ என்று சொன்னாரே, என்னையும் என் பிள்ளைகளையும் அழித்து விடலாம் என்று அவர் நினைத்தார். எங்களை தெருவில் அலைய விடலாம் என்று கனவு கண்டார். ஆனால் ஒருவருக்கு புகலிடம் கொடுப்பது மனிதன் அல்ல, இறைவன் என்பதை அவர் மறந்துவிட்டார். என் கதையை பற்றி சஞ்சய் ஐயாவின் மனைவிக்கு முழுமையாக தெரியும். ஒருவேளை அதனால்தான் என் மீது அவர் எப்போதும் பரிவு காட்டுவார். ஒரு நாள் எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரல் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல் இருந்தது. ஏனென்றால் வெளியே நின்று இருந்தது வேறு யாரும் அல்ல, என் கணவர். பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னையும் என் மகள்களையும் நடு தெருவில் தவிக்க விட்டு சென்ற அதே கணவர். அவர் காவலாளியிடம் கைகளை கூப்பி கெஞ்சி கொண்டிருந்தார். எப்படியாவது உள்ளே சென்று வேலை வாங்கிவிட வேண்டும் என்று முயன்றார். அவரது நிலைமை ஒரு பிச்சைக்காரனை போல இருந்தது. அப்போது அந்த சத்தத்தை கேட்டு சஞ்சய் ஐயாவின் மனைவி வெளியே சென்றார். நான் பதட்டமாக இருப்பதை பார்த்த அவர் என்னிடம் கேட்டார், என்ன ஆச்சு? கேட்டில் அப்படி யார் வந்திருக்கிறார்கள்? யாரை பார்த்து உனக்கு இந்த நிலை? அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. பிறகு எப்படியோ அவர் என் மனதை புரிந்து கொண்டார். என்ன, உனக்கு அந்த துரோகத்தை செய்த அதே கணவன் தானா இவன் என்று கேட்டார். நான் அழுது கொண்டே ஆமாம் என்று தலையசைத்தேன். அவர் என் கையை இறுக்கமாக பிடித்து சொன்னார், சரி, அன்று அவன் உனக்கு என்ன செய்தானோ அதையே இன்று நீ அவனுக்கு செய்ய வேண்டும். நான் சொல்வதை கேள். இன்று அவனுக்கு உரிய பாடம் கற்பிக்க வேண்டும். நான் முதலில் மறுத்தேன். ஆனால் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக ஒப்புக்கொண்டேன். சிறிது நேரத்தில் அவர் வெளியே சென்று காவலாளியிடம் அந்த ஆளை உள்ளே விடு என்று சொன்னார். நான் ஜன்னல் ஓரத்தில் நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவர் பசியும் பேராசையும் கொண்ட பார்வையுடன் ஓடி வந்து சஞ்சய் ஐயாவின் மனைவியின் காலில் விழுந்தார். மகராசி, நான் வேலை கேட்டு வந்திருக்கிறேன். உங்கள் பங்களா மிக பெரியது. என்மேல் இரக்கம் காட்டுங்கள். நான் பல நாட்களாக பசியோடு இருக்கிறேன். எங்கும் வேலை கிடைக்கவில்லை. நீங்கள் வேலை கொடுத்தால் அது பெரிய புண்ணியமாக இருக்கும் என்று கெஞ்சினார். அதற்கு அவர் சொன்னார், நான் ஒன்றும் இந்த வீட்டின் முதலாளி அல்ல. முதலாளி உள்ளே இருக்கிறார். இரு, நான் அவரை அழைத்து வருகிறேன். அவர் சம்மதித்தால் உனக்கு வேலை உறுதி. இதை கேட்டதும் அவர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்க்க தொடங்கினார். அங்கேயே வாசலில் படிக்கட்டில் அமர்ந்து விட்டார். சஞ்சயின் மனைவி உள்ளே என்னை அறைக்கு அழைத்து சென்று மிகவும் விலை உயர்ந்த புடவை மற்றும் ஆபரணங்களை எனக்கு அணிவித்தார். எனக்கு செய்யப்பட்ட அலங்காரத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். கண்ணாடியில் பார்த்த அந்த உருவம் நான் தானா? சிறிது நேரத்தில் அவர் என்னை வெளியே அழைத்து சென்றார். என் கணவரிடம் சொன்னார், இதோ இவர்தான் எங்கள் முதலாளி. உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ இவரிடம் சொல். அவர் தலையை உயர்த்தி என்னை பார்த்து அடையாளம் கண்டு கொண்ட அந்த நொடியில் அப்படியே நிலை தடுமாறினார். சில வினாடிகளுக்கு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. சஞ்சய் ஐயாவின் மனைவி கேட்டார், என்ன ஆச்சு? உனக்கு வேலை வேண்டாமா? அவர் பதற்றத்துடன் கைகளை கூப்பி, வேண்டும், வேலை வேண்டும். ஆனால் இவர், ஆமாம், இவர்தான் எங்கள் முதலாளி என்று அவர் உறுதியாக சொன்னார். உடனே அவர் கதறத் தொடங்கினார்.
மகராசி, என்மேல் இரக்கம் காட்டுங்கள். நான் மிகவும் பசியோடு இருக்கிறேன். எனக்கு யாருடைய ஆதரவும் இல்லை. சஞ்சய் ஐயாவின் மனைவி சொன்னபடியே நான் உடனே செயல்பட்டேன். அவரிடம், நீங்கள் உள்ளே செல்லுங்கள், இவரிடம் நான் பேசிக்கொள்கிறேன் என்று கூறினேன். அவர் உள்ளே சென்றார். நான் படிக்கட்டுகளில் இறங்கி அந்த இரக்கமற்ற கணவனின் அருகில் சென்றேன். அவனது கண்களை நேராக பார்த்து சொன்னேன், உன்னிடம் நிறைய செல்வம் இருந்தது அல்லவா? நானும் என் மகள்களும் உனக்கு தேவையில்லை என்று சொன்னாயே, பிறகு ஏன் இன்று என் வீட்டு வாசலில் பிச்சை கேட்கிறாய்? இங்கிருந்து வெளியேறு. உனக்கு கொடுக்க என்னிடம் வேலை ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு நயா பைசா கூட இல்லை. இதை கேட்டதும் அவர் என் காலில் விழுந்தார். என்னை மன்னித்து விடு. உன்னையும் என் மகள்களையும் ஒதுக்கி தள்ளியது நான் செய்த மிகப்பெரிய தவறு. நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு கடவுளின் மீது கோபம் கொண்டது போல ஆகிவிட்டது. அடுத்தடுத்து வந்த துன்பங்கள் என்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டன. என்மேல் இரக்கம் காட்டு. எனக்கு வேலை கொடு. இதோ பார், நீ எவ்வளவு பெரிய பணக்காரியாகி விட்டாய். உன்னிடம் செல்வ செழிப்பு கடல் போல இருக்கிறது. இதில் ஒரு சிறு பகுதியை எனக்கு கொடுத்தால் கூட அது உன் பெரிய உதவியாக இருக்கும். நான் எதையும் இலவசமாக கேட்கவில்லை. எனக்கு ஏதாவது ஒரு வேலை மட்டும் கொடு. ஆனால் நான் அவரது எந்த பேச்சையும் செவிமடுக்கவில்லை. காவலாளியிடம், இவனை வெளியே பிடித்து தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டேன். காவலாளி என் கணவரை இழுத்து கொண்டு வெளியே செல்ல தொடங்கினார். அவர் மீண்டும் மீண்டும் தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் நான் அவரிடம் சொன்னேன், அன்று ஒரு குளிர் இரவில் எனக்கும் என் மகள்களுக்கும் என்ன நிலை ஏற்பட்டதோ அதை இன்று நீ உணர்வாய். உண்மையை சொல்ல போனால் அந்த நிமிடம் என் மனம் நிம்மதியடைந்தது. அவன் எனக்கு மட்டும் கொடுமை செய்திருந்தால் ஒருவேளை நான் அவனை மன்னித்திருப்பேன். ஆனால் அவன் என் பூ போன்ற பிஞ்சு பிள்ளைகளை கூட விட்டு வைக்கவில்லை. அதனால்தான் இன்று அவனை இந்த நிலையில் கண்டு நான் மகிழ்ந்தேன். அவன் செய்த வினைக்கு அவனுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. நான் உடனே உள்ளே ஓடினேன். அங்கே சஞ்சய் ஐயாவின் மனைவி புன்னகையுடன் நின்றிருந்தார். அவர் சொன்னார், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. எதை விதைத்தானோ அதையே அறுக்கிறான். நான் உடனே அவரை ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டேன். அவர் என் மூத்த சகோதரியைப் போலவே எனக்கு தோன்றினார். அன்று அவர் இந்த நாடகத்தை நடத்த சொல்லவில்லை என்றால் என் கணவனுக்கு உரிய பாடம் கிடைத்திருக்காது. இந்த சமூகம் பெண்களை பலவீனமானவர்களாகவும் ஆதரவற்றவர்களாகவும் கருதுகிறது. கணவன் கைவிட்டால் அவளுக்கு கதி இல்லை என்று நினைக்கிறது. ஆனால் ஒரு பெண் குழந்தையை இந்த உலகிற்கு அனுப்பிய இறைவன் அவளுக்கு அவரே துணையாகவும் இருக்கிறார் என்பது என் நம்பிக்கை. உலகத்தார் கதவுகளை மூடும்போது இறைவன் பல புதிய கதவுகளை திறந்து விடுகிறான். இன்று நான் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்கிறேன். என் கடமையை நேர்மையுடன் செய்கிறேன். ஒரு போலியான பிடிப்பில் இருந்து என்னை விடுவித்து கௌரவமான வாழ்க்கையை தந்த இறைவனுக்கு தினம்தோறும் நன்றி கூறுகிறேன். ஒவ்வொரு நாளும் சஞ்சய் ஐயா, அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.